இன்னைக்கு கொஞ்சமா இருக்குதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இந்த கொஞ்சத்தை வச்சு என் வாழ்க்கையை எப்படி நான் நடத்த போறேன், இந்த கொஞ்சத்தை வச்சு என் சூழ்நிலையை எப்படியே நான் மாற்ற போறேன், கொஞ்சத்தை வச்சு என்னுடைய அடுத்த காரியம் எப்படியா இருக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தேவன் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை தேவன் அநேகத்தில் ஆசீர்வதிப்பார். 2 வெள்ளிக்காசு போட்ட அந்த விதவை தாயார் மேலதான் என் தேவனுடைய கண் பட்டது. கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்த இடத்துலதான் தேவனுடைய கண் பட்டது. 5 அப்பம் 2 மீன் சீஷர்களுக்கு கொஞ்சம், ஆனா அந்த கொஞ்சத்தின் மேலதான் என் தகப்பனுடைய கண் பட்டது. என் தேவனுடைய கண் உங்க மேல படணும்னா கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும் பொழுது தேவனுடைய கண் உங்களை நோக்கி பார்க்கும். அந்த கொஞ்சத்திலிருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் என் தேவன் உங்களை மாற்ற விரும்புகிறார். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை தேவன் அநேகத்துக்கு அதிபதியாய் என் தேவன் மாற்றுவார். இருக்கிறத வச்சு கவலைப்படாதீங்க. இருக்கிறத வச்சு என் தேவன் எதை வேணாலும் செய்ய, எப்படி வேணாலும் செய்ய, யாரை வச்சு வேணாலும் செய்ய என் தேவன் பெரியவராயிருக்கிறார். கொஞ்சம் அவரை கவரும், கொஞ்சம் என் தகப்பனை கவரும். அந்த கொஞ்சம் எண்ணெயை என் தேவன் கவர்ந்தார், கொஞ்சம் மாவை என் தேவன் கவர்ந்தார். 5 அப்பம் 2 மீன் அவரை கவர்ந்து இழுத்தது. 2 வெள்ளிக்காசு போட்ட தாயாருடைய அந்த கொடுக்கிற சுபாவத்தை என் தேவன் அன்பு கவர்ந்து இழுத்தது. இன்றைக்கு தேவன் உங்களை கவர்ந்து இழுக்கிற தேவன் அவராயிருக்கிறார். இந்த கொஞ்சம் இந்த உலகத்துக்கு பிடிக்காது, ஆனால் கொஞ்சம் அன்பு இருந்தால் போதும் என் தேவன் உங்களை அநேகமா நேசிக்க பெரியவராயிருக்கிறார். கொஞ்சம் இருந்தா போதும், அந்த கொஞ்சத்தை எடுத்து பயன்படுத்தி திரளான ஜனங்களுக்கு உங்களை பிரயோஜனமாய் என் தேவன் மாற்ற பெரியவராயிருக்கிறார். தேவன் உங்களோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எதனால தேவன் இந்த வார்த்தையை இன்றைய தினத்துல உங்க இடத்துல விதைக்கும்படி சொன்னார் எனக்கு தெரியாது. ஆனா தேவன் சொன்ன வார்த்தையை விதைத்திருக்கிறேன். கொஞ்சம் அவரை கவர்ந்து இழுக்கும், கொஞ்சம் அவருடைய அன்பிலே கவர்ந்து இழுக்கும். உங்களுக்காக எதை வேணாலும் செய்ய, உங்களுக்காக எப்படி வேணாலும் செய்ய